1,00,000 ரூபா கொடு. ஒரே வாரத்துல 10,00,000 ரூபா ஆக்கலாம். சரியா? மச்சான் எனக்கு புரியல நீ சொன்னது. எப்படி 1,00,000 போட்டா 10,00,000? புரியலையா? ஃபர்ஸ்ட் 2 டீ 2 சம்சா சொல்றா. புரிய வைக்கிறேன். சரி நான் முதல் டீ சொல்றேன். பாய் 2 டீ 2 சம்சா. மச்சான் அந்த டீ சம்சா கிட்டே சுச்சிட்டு எனக்கு தெளிவா டீட்டெயிலா வண்டியில ஏற மாதிரி சொல்லு. ஈஸியா சொல்றேன்டா. 1,00,000 ரூபா ஊத்தினா ஷேர் மார்க்கெட்ல போட்டு ஒரே வாரத்துல 10,00,000 ரூபா இருக்கு. ஓகேவா? வெளியே அதுனா 15% பண்றேன். உனக்குனா 10% பண்றேன். 1,00,000 ரூபா பிடிச்சிருக்கேன். வேணா 9,000 அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். என்னன்றா? 1,00,000 ரூபா போட்டா ஒரு வாரத்துல 10,00,000 ரூபா வரும். சரி ஓகே ரெடி பண்ணிடலாம். என்ன ஒண்ணு எனக்கு கேஷ் இல்ல. கார் புக்கு தான். கார் புக்கு அடமானம் போடுறான். வச்சு ஒன்னா நான் ரெடி பண்ணி தரேன். 1,00,000 ஒரே நல்ல பணக்காரன் வேணும். அப்படிதான் மச்சான் பண்ணியா வேணும். கார் புக்கு அடமானம் போட காசை ரெடி பண்ணி 10,00,000 வாங்கி போயினே இருக்கு. ஓகே என்ன ஈவினிங் நான் காசு வந்து கொடுத்துறேன். கேஷ் அனுப்பிட்டுமா? சரி ஜிபேல நான் போட்டு அனுப்பிச்சிடுறேன். 10% தானே 1,00,000 எடுத்துக்க சாப்பிடு. சரி மச்சான் நான் போயிட்டு ஈவினிங் காசு அனுப்புறேன். இது மட்டும் பே பண்ணிட்டு போயிடு. சரியா? டீ சில்லற காசு கேட்குற. 10,00,000 அனுப்பும்போது சேர்த்து 50 அனுப்பிச்சுடுறேன்டா. தானே இந்த 10,00,000 அனுப்பும்போது அதை சேர்த்து அனுப்பிச்சிடுறேன். ஓகே ஓகே சூப்பர் மச்சான். சரி நான் நானே பே பண்ணிட்டு போயிடுறேன். என்கிட்ட இருக்கு 50 ரூபா இருக்கு. பே பண்ணிடுறேன். சரியா? போயிட்டு வந்தா திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது.